அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது முதுகுத்தண்டு தளர்வு பயிற்சிக்காக பார்த்துட்ருக்கோம். பகுதி 2. இதில் அப்படியே நம்ம கவிழ்ந்து படுத்துட்டு பண்ணுற மாதிரி சில பயிற்சிகள்லாம் இருக்கும். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பயிற்சி 1. சலபாசனா. அதாவது இதில் எப்படி பண்ணணும்னா, நம்ம 2 கைகளுமே தொடைப்பகுதி உள்ள வைக்கணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த சலபாசனால 2 காலுமே சேர்த்து நமக்கு தூக்க வரலனாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு காலம் நம்ம தூக்கிட்டும் பண்ணலாம். இப்போ ஒரு காலில் பண்ணலாம். அதாவது ஒரு கை இப்படி உள்ளே வச்சுட்டு தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலாவும் செஞ்சுட்டும் பண்ணலாம். அதுமாதிரி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் வர மாதிரி இருக்கும். இங்கே கீழே இருந்தாலுமே ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளை முதுகு தண்டுக்கும் சரி, நம்ம கால் பகுதிக்குமே சரி, 2த்துக்குமே நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும். இது சலபாசனா. அடுத்தது பயிற்சி 2. இதில் 2 கைகளுமே 2 கால்களுமே சேர்த்து நம்ம தூக்க போகிறோம். சலபாசனால கை உள்ளே வைக்காமல் இப்போ வெளியில் வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். காலை தூக்கிட்டு 2 கையுமே பின்னோக்கி தூக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சியிலே 2 விதமாக செய்யலாம். இப்போ கையை பின்னோக்கி வச்சு தூக்கணும். இப்போ அதே மாதிரி கையை முன்னோக்கி வச்சு தூக்க போகிறோம். 2 கையுமே முன்னெலாம் தூக்கிட்ட போகிறோம். 2 காலுமே பின்னோக்கி தூக்க போகிறோம். அதுவும் செஞ்சிடலாம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த 2 பயிற்சி பண்ண உடனே கண்டிப்பாக நம்ம முன்னோக்கி குனிகிற மாதிரி இருக்கணும். எந்த முன்னோக்கி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதாவது பாலாசனா. காலை இந்த மாதிரி வஜ்ராசனம் வச்சுட்டு முன்னோக்கி குனிறது பாலாசனா அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காலை சப்பளங்கம் போட்டுட்டு அது அப்படியே முன்னோக்கியும் பண்ணலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி இந்த பயிற்சிகளை ஒரு நிறைய முறை நம்ம செஞ்சுட்டே வரும்போது தான் நம்மளோட முதுகு தண்டு நல்லாவே தளர்வு பயிற்சி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஆசனாஸ்லாம் பண்ணும்போது ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதையெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.